இந்த உலகை வெல்வதற்கான வழி என்னென்னா, இந்த உலகம் வெல்வதற்கான வழிங்கிறது என்னென்னா, அமைதியை ஏற்படுத்தணும். மனதில் அமைதியை ஏற்படுத்தணும். அதுதான் இந்த உலகை வெல்வதற்கான வழி. நேரடியாக போய் சண்டை போட்டுக்கிட்டு உலக வெற்றி கொண்டவன் அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இது பைத்தியகாரத்தனம். இது உலகை இவர் தான் வென்றார் அப்படின்னு. ஒவ்வொருத்தராலையும் இந்த உலகத்தை வெல்ல முடியும். வெல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருத்தரும் இந்த உலகை வெல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா அந்த ஒவ்வொருத்தருக்கும் அமைதி தேவை. அப்போ அந்த அமைதியை எப்படி பெற முடியும்? அனுபவங்களை கடந்து, பல்வேறு விதமான அனுபவங்களை கடந்து, பரிசோதனை முறைப்படி அனுபவங்களை செஞ்சு பார்க்கணும். அனுபவங்களை எதிர்கொள்ள வேண்டும். பரிசோதனை பண்ணி பார்க்கணும். அனுபவங்களை கூட பரிசோதனை முறைப்படி பண்ணி பார்க்கணும். பரிசோதனை நோக்கில் அனுபவங்களை சந்திக்கணும். அப்போ தான் நமக்கு அமைதி கிடைக்கும். ஒரு பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது தெரியும். அப்போ அதுக்கான தீர்வு தெரியும். அப்போ தான் நமக்கு அமைதியே கிடைக்கும். அதனால் அமைதி தான் நீங்கள் இந்த உலகை வெல்வதற்கான வழி என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு சுதந்திரம் தேவை. பரிசோதனை முறைப்படி பல்வேறு விதமான அனுபவங்களை எதிர்கொள்ள வேண்டும். இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்குது, இது என்னவா இருக்கும், அது செய்து தான் பார்ப்போமே. இப்போ சிகரெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சிகரெட் பிடிக்கிறாங்களே, அது என்னன்னு தெரிஞ்சு உங்களுக்கு அது பிடிக்கவே இல்லை, இருந்தாலும் அது ஒரு வாட்டி பண்ணி தான் பாருங்களேன், குடிச்சு தான் பாருங்களேன். குடிச்சிட்டு அப்புறம் வெளியே விட்டுடணும். ஏன்னா நமக்கு தேவை அமைதி தான் தவிர சிகரெட் இல்லை. ஒரு கேள்விக்கு விடை, அவ்வளோதான். சிகரெட்டு அது ஏற்படுத்துகிற அனுபவங்கள், அவ்வளோதான். இந்த மாதிரி இந்த உலகத்தில் பல்வேறு விதமான அனுபவங்களை தேடி அப்போ தான் இந்த இயந்திர அறிவியல் உலகை கடந்து நீங்கள் அமைதியை பெற முடியும். இந்த இயந்திர அறிவியல் உலகை வெல்ல முடியும். எல்லாராலையும் வெல்ல முடியும். எல்லாருக்கும் வெல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. எல்லாருக்கும் அமைதி தேவை. இதுதான் உலகை வெல்வதற்கான வழி. இந்த ஒவ்வொருத்தரும் இந்த உலகை வெல்ல வேண்டும். இந்த உலகங்கிறது யார்? மனுஷங்க தான். பல்வேறு விதமான மனுஷங்க இந்த உலகத்தில் இருக்காங்க. அவங்கக்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், எந்தெந்த நேரத்தில் எப்படி நடந்துப்பாங்க, அவங்கக்கிட்ட எப்படி நம்ம நடந்துக்கணும். இப்படி நம்ம பல்வேறு விதமான அனுபவங்களை சந்தித்து அதுக்கு ஒரு முடிவு காணணும், ஒரு தீர்வு. அப்போ தான் அப்புறம் பகுத்தறிவுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் பகுத்தறிவு, அப்புறம் நேர்மை இல்லாமல் கூட நடந்து பாருங்கள். நேர்மையாக நடந்து பாருங்கணும். அப்புறம் நேர்மை இல்லாமல் நடந்துட்டு அப்புறமா நேர்மையான வழிக்கு வந்துடணும். அப்புறம் ஒழுக்கம் இல்லாமல் நடந்து பாருங்கள் ஆரம்பத்தில். அப்புறம் ஒழுக்கத்திற்கு விட வேண்டும். உங்களுடைய நோக்கம் அமைதி என்பதாக இருக்க வேண்டும். இந்த உலகை அப்போ தான் நீங்கள் இந்த உலகத்தில் அமைதியாக வாழ முடியும். எந்தவித அனுபவமே இல்லை. சின்ன வயசுலேருந்து, அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நான் இது வரைக்கும் என் மனைவியை தவிர வேறு யாரு கூடயும் நான் உடலுறவு வச்சதே கிடையாதுப்பா. அது மாதிரி சில பெண்கள் சொல்லுவாங்க, நான் என் கணவனை தவிர நான் உடலுறவு வச்சுக்கிட்டு வேறு யார்கிட்டையும் உடலுறவு வச்சு கிடையாது, நான் தான் கற்புக்கரசி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த மாதிரியான ஆள்களுக்கெல்லாம் அமைதிங்கிறதே கிடைக்கிது. அதனால் அமைதிங்கிறது நீங்கள் உனது வாழ்நாளில் உனக்கு காதலிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய வரும். காதல் அப்படி அதன் போக்கில் விட்டுட்டு நீங்கள் அனுபவங்களை சந்திக்கணும். ஒரு நேர்மையான அனுபவங்களை சந்திக்க வேண்டும். ஒரு 50 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் தனது வாழ்நாளில் அது வரைக்கும் குறைந்தது 5 ஆண்களிடமாவது உடலுறவு வைத்து கொண்டிருக்க வேண்டும். வெவ்வேறு காலகட்டங்களில் உண்மையாக காதலித்து அதன் அடிப்படையில் அவர்கள் ஒரு ஆணிடம் உடலுறவு வைத்திருந்த அனுபவம் அந்த பெண்ணுக்கு இருக்க வேண்டும். அப்போ தான் அமைதி என்பது சாத்தியம் அந்த பெண்ணிற்கு. ஸோ இல்லைன்னா, நான் ஒரு ஆணிடம்தான் உடலுறவு வைத்திருக்கிறேன், வேறு யாரிடமும் உடலுறவு வைக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொன்னாக்கா, அப்போ அந்த அம்மாவுக்கு வேறு ஏதோ தேவைப்படுங்க, அமைதி தேவையில்லை, வேறு ஏதோ கற்புக்கரசி என்கிற பட்டம் தேவைப்படுகிறது போலுக்கு. அது மாதிரி தான் ஒரு ஆணும். நான் என் மனைவிகிட்ட தான் இது வரைக்கும் நான் உடலுறவு வச்சுருக்கேன். இது வரைக்கும் எனக்கு வயசு 50ஆவது, நான் ரொம்ப ஒழுக்கமானவன் அப்படின்னா, அப்போ அவருக்கு ஒழுக்கமானவன் என்கிற பட்டம் தேவைப்படுகிறது. அமைதி என்பது தேவையில்லை.
ஒழுக்கம்ங்கிறது தேவை. ஒழுக்கமானவர் என்கிற பட்டமும் தேவை. அதுக்கு வந்து நீ ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் உடல் வச்சுருக்க அப்படின்னா ஒரு வாழ்நாளில் அப்படின்னா அது பேர் ஒழுக்கம். ஒழுக்கத்திற்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஒழுக்கம் என்பது என்னவென்றால் கடைசியாக நீ பல்வேறு அனுபவங்களை கடந்து ஒருத்தர் நீ யார் கூட வாழ்கிறியோ அவங்களுக்கு உண்மையாக இருக்கணும். இதுக்கு முன்னாடி எத்தனை பேர்கிட்ட இருந்த அப்படிங்கிற கணக்கெல்லாம் அதுக்கு தேவையில்லை. யாரோட வாழ்கிறாயோ, ஆனால் பல்வேறு அனுபவங்களை கடந்து தான் நீ அந்த நிலையில் இருக்க முடியும். இயல்பாக இருக்க முடியும், அமைதியாக இருக்க வேண்டும். இதுக்கு முன்னாடி ஒரு 50 வயசில் கூட இதுக்கு முன்னாடி ஒரு 3-4 பேரோட உடல் உழைத்து கொண்டிருந்தால் மட்டும்தான் ஒரு 50 வயசுலலாம் உன்னால் அமைதியாக இருக்க முடியும், ஒழுக்கமாக இருக்க முடியும். ஒழுக்கம் என்கிற இடத்தில் உன்னால் அமைதியாக இருக்க முடியும். இல்லைன்னா அந்த ஒழுக்கம் என்கிற இடத்தில் அமைதியாகவே இருக்க முடியாது. உனக்கு சந்தேகமாக இருக்கும், நம்ம உண்மையிலே ஒழுக்கமானவர் தானே. ஒழுக்கங்கிறது ரொம்ப இயல்பானது, அமைதியானது. அப்படின்னா அதில் அமைதியாக இருக்கணும். ஏன் அமைதியாக இருக்க முடியல? முறையான அனுபவங்களை கடக்காமல் அந்த இடத்துக்கு வரக்கூடாது. முறையான அனுபவங்களை கடந்தால்தான் அந்த இடத்துல வந்து ஒழுங்காக உங்களால் இருக்க முடியும். அது மாதிரி இந்த உலகை வெல்ல வேண்டுமென்றால் பல்வேறு விதமான சுதந்திரம் தேவை. அப்போ பல்வேறு விதமான அனுபவங்களை எதிர்கொள்வதற்கு சுதந்திரம் தேவை. ஆரம்பத்திலே நீ சுதந்திரமே இங்கே கொடுக்காமல் ஆரம்பத்திலே கட்டுப்படுத்துகிறாங்க. கலாச்சாரம் என்கிற பெயரில், மதம் என்கிற பெயரில் அனுபவங்களை எதிர்கொள்ள விடாமல் ஆரம்பத்திலே கட்டுப்படுத்துகிறாங்க. அதுதான் வெறியாக மாறியது. அப்போ அவர்களால் உலகை வெல்ல முடியவில்லை. மதவெறி என்னன்னா மதத்தை அடிப்படையாக கொண்ட அந்த மதம் என்பது அவர்களுக்கு சுதந்திரமாக வாழ விடாமல், பல்வேறு விதமான அனுபவங்களை எதிர்கொள்ள விடாமல் ஒரு மனதில் ஒரு அமைதியின்மையை ஏற்படுத்தி விடுகிறது. அமைதி அப்போ அது வெறியாக மாறிடுது. அவர்களால் உலகை வெல்ல முடியவில்லை. அந்த கோபத்தில், தாழ்வு மனப்பான்மையில் என்ன பண்ணுறாங்க? வன்முறையை கையில் எடுத்து பிறரை அச்சுறுத்துகிறார்கள். அதுதான் வீரம் என்று பிறருக்கு உணர்த்த விரும்புகிறார்கள். வன்முறை தான் வீரம் என்று பிறருக்கு உணர்த்த விரும்புகிறார்கள். இந்த உலகை வெல்ல வேண்டுமென்றால் இந்த உலகம் என்பது அன்பு, பாசம் இதற்கெல்லாம் எதிராக இயங்கி கொண்டிருக்கிற இயந்திர அறிவியல் உலகம். இந்த உலகை நாம் வெல்ல வேண்டும். வென்று பிறரை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நாம் பல்வேறு அனுபவங்களை நாம் நேசிக்கிறோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் கூட போலித்தனம் இருக்கக்கூடாது. உண்மையாக நேசிக்க வேண்டும், நடிக்கக்கூடாது. அப்போ அதுக்கெல்லாம் வந்து ஒரு தெளிவான மனநிலை, பகுத்தறிவு என்பது தேவை. மூட நம்பிக்கை நிறைந்தவர்களால் கண்டிப்பாக அவர்களால் அமைதியாக இருக்க முடியாது. மூட நம்பிக்கை என்றைக்குமே அமைதியை கொடுக்காது. அப்போ அவர்களால் இந்த உலகை வெல்லவே முடியாது. இந்த உலகை வெல்ல வேண்டுமென்றால் பல்வேறு விதமான அனுபவங்களை நம்ம வந்து ஒரு பகுத்தறிவை அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அறிவுபூர்வமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அப்படி பார்க்கும்போது ஒரு மூட நம்பிக்கை அது என்னன்னு பார்க்குறதுக்காக வேணால் நீ அந்த அனுபவத்தை கடந்து வந்துடணும். அதிலே போய் சிக்கிக்கூடாது, அந்த வலையில் மாட்டிக்கக்கூடாது. அது என்ன மூட நம்பிக்கைன்னா என்ன? அதெல்லாம் ஒரு சின்ன வயசுலேயே அதை கடந்து வெளியில் வந்துடணும். மதம்னா என்ன, சாதின்னா என்ன, அதெல்லாம் சின்ன வயசுலேயே அதுலேருந்து கடந்து வெளியில் வந்துடணும். வந்தால் தான் அப்புறம் வந்து சாதின்னா என்ன, மதம்னா என்ன, அதற்கான தீர்வை முன்வைத்து நம்ம கடந்து முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். அப்புறம் அமைதி என்பது சக்தி. அப்படியே அமைதியை நோக்கி போயிட்டே இருக்கணும். அமைதி தான் இந்த ஒவ்வொருத்தரும் இயல்பாக ஒரு 40-50 வயசில் ஒரு 40 வயசுலலாம் அந்த உலகை நாம் வெற்றி பெற்று விட வேண்டும். அதற்கு நமக்கு ஆயுதங்களே தேவையில்லை. அறிவு தான் ஆயுதம், அன்பு தான் ஆயுதம். அன்பு, பாசம், அக்கறை, கனிவு, நேசம், மனிதத்தன்மை, இரக்கம், ஈவு, இரக்கம், கருணை இதெல்லாம் வந்து நீங்கள் வெற்றி பெற்றதற்கான பதக்கங்கள். உங்களுக்கு அது கிடைக்கும். இந்த உலகை வெல்லவில்லை என்றால், உங்கள் மனதில் அமைதி இல்லை என்றால், உங்கள்கிட்ட அறிவு இருக்காது, அன்பு இருக்காது, பாசம் இருக்காது, ஆரோக்கியம் இருக்காது, நோய் இருக்காது. நோய் இருக்குனாலே நீங்கள் அந்த உலகத்தை வெல்லலை, தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த உலகை வெல்ல வேண்டுமென்றால் நீங்கள் நோயையும் வெல்ல வேண்டும். நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும். ஒரு 40 வயசில் கண்டிப்பாக நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும். 40 வயசுக்கு பிறகுலாம் நீங்கள் உங்கள் உடம்புல நோயே இருக்கக்கூடாது. நோய்க்கான காரணங்களை பல்வேறு விதமான அனுபவங்களை கடந்து நோய்க்கான காரணங்களையும் அதற்கான தீர்வுகளையும் தெரிந்திருக்க வேண்டும். நோய் ஏன் வருகிறது, அல்லது உங்கள் உடம்பை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கிறது அப்படிங்கிற தீர்வு உங்களுக்கு தெரியணும். அப்போ தான் நீங்கள் இந்த உலகை வென்றீர்கள். இந்த உலகங்கிறது நோய்வாய்ப்பட்ட உலகம். அப்போ இந்த உலகை வெல்வது தான் இந்த உலகை ஆரோக்கியமாக வாழ்வது தான் நோய்களை கடந்து ஆரோக்கியமாக வாழ வேண்டும். அப்படின்னா அதுதான் வந்து இந்த உலகை வெல்வதற்கான வழி. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்களா 40 வயசுக்கு மேலே அப்படின்னா அதுதான் இந்த உலகை வெல்வதற்கான வழி.
உங்களிடம் அன்பு, அமைதி, சமாதானம், ஒற்றுமை இதையெல்லாம் விரும்புகிறீர்களா? எளிமையாக வாழ்கிறீர்களா? வாழ விரும்புகிறீர்களா? அப்போ நீங்கள் இந்த உலகை வெற்றி பெற்றுகிறீர்கள். இந்த உலகம் ஆடம்பர வெறி பிடித்த உலகம், ஆடம்பர மோகம் கொண்டது, பைத்தியகாரத்தனமான உலகம். அதில் ஒன்றுமே இல்லை. அதை போய் கட்டி அதுதான் வாழ்க்கைன்னு சொல்லி போய் நிற்கிது. அப்படின்னா அதெல்லாம் கடந்து வரணும். ஒரு அனுபவத்திற்காக ஆடம்பர மோகம் எல்லாத்துக்கும் வரும். போய் அது என்னன்னு தான் தெரிஞ்சுக்கிங்களேன். போய் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க, வெளியில் வாங்க. அந்த ஆடம்பர மோகம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து வெளியில் வந்துடணும். ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை, எளிமையான இருப்பிடம், எளிமையான ஆடை, அந்த மாதிரி அதுதான் அறிவுபூர்வமான வாழ்க்கை. அதுதான் உண்மை. அதன் மீது உங்களுக்கு மோகம் வர வேண்டும். வருகிறதா? 40 வயசுக்கு அப்புறம் எளிமையாக வாழ்வதில் உங்களுக்கு ஆர்வம் வருகிறதா? அப்படின்னா அந்த உலகத்தை நீங்கள் வென்று விட்டீர்கள் என்று பொருள். நீங்கள் ஒரு வீரன், நீங்கள் ஒரு வீராங்கனை. அப்போ நீங்கள் ஒரு 40-50 வயசு வரைக்கும் நீங்கள் இந்த ஆடம்பர வெறி பிடிச்சி அலைகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கோலை தோத்துட்டீங்க. இந்த உலகத்தை ஆடம்பரம் என்கிற அனுபவங்களை கடந்து வர முடியாமல் ஆடம்பர மோகம் என்கிற அந்த வலையில் சிக்கிவிட்டீர்கள். இங்கே பல்வேறு தடைகள் இருக்குது. உங்களை வீழ்த்துவதற்கு உங்களை அறிவிழக்க செய்வதற்கு பல்வேறு வழிகள் இருக்குது. இந்த உணவு, உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவு, அதை கடந்து வர முடியல உங்களால். அது ஒரு அனுபவத்திற்காக அதை நீங்கள் எவ்வளோ தான் சாப்பிட்டு முடிச்சிருங்க. மாமிசமாக சாப்பிட்டு முடிச்சிருங்க. மாமிசம், மீன், முட்டை, அரிசினால், கோதுமையினால் செய்யப்பட்ட, மைதானால் செய்யப்பட்ட அனைத்து உணவுகளையும் போதுங்கிற அளவுக்கு சாப்பிட்டு முடித்து வெளியில் வந்துடுங்க. வந்தீங்கன்னா தான் நீங்கள் வெற்றியாளர். அதிலே மாட்டிக்கிட்டிங்கன்னா தோத்துட்டீங்க. இந்த விளக்கு வெளிச்சத்தில் மாட்டிக்கொண்ட வெட்டில் பூச்சிகள் போல தான் நீங்கள் மாட்டிக்கொண்டீர்கள். மீன் வலையில் மாட்டிக்கொண்ட மீன்களைப் போல தான் நீங்கள். அதனால் வலைகளை கிழித்து கொண்டோ வலையில் மாட்டாமல் வேறு வெளியே வந்திருக்க வேண்டும். இந்த உலகை வெல்வதற்கான வழி, ஆடம்பர மோகத்திலிருந்து தப்பிக்க வேண்டும். அப்போ தான் எளிமையாக வாழ்வது தான் அறிவு. இந்த உலகத்தை எப்படி வெல்றது? இந்த உலகங்கிறது என்னது அதை தெரிஞ்சுக்கணும். இந்த உலகங்கிறது மூட நம்பிக்கை நிறைந்த உலகம். மூட நம்பிக்கையால் தான் நோய்கள்லாம் வருது. உணவு சார்ந்த மூட நம்பிக்கை, அதுதான் நோய்களுக்கு காரணம். அடிமைத்தனம், சுதந்திரம் இல்லாமல் அடிமையாக வாழ்வது, மனுஷங்களே அடிமைப்படுத்துவதற்கு சாதியை கடந்து வரணும். நீங்கள் ஒரு 40 வயசில் கூட 40 வருஷம் வாழ்ந்துட்டீங்க. சாதின்னு என்னென்னு தெரியாமல் அதுக்குள்ளே இருக்கீங்க. அந்த வெறி பிடிச்சி போயிருக்கீங்க. அது மேலே அவ்வளோ பற்று. அப்படின்னா நீங்கள் ஒரு கோழை. உங்களால் அதை விட்டு வெளியே வர முடியல. சாதிங்கிற அந்த பள்ளத்தாக்கில் விழுந்துட்டீங்க. அதுலேருந்து எப்படி வெளியேறதுன்னு தெரில. அப்போ நீங்கள் ஒரு கோழை. நீங்கள் நிறைய பள்ளத்தாக்கு இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு வீரமுடையவர் என்றால், உலகை வெல்வதற்குரியவர் என்றால், அந்த பள்ளத்தாக்கில் விழுந்தால் கூட அதிலேருந்து ஏறி வந்திருக்கணும். பிறருடைய உதவியோடையாவது எப்படியாவது நீங்கள் வெளியில் வந்திருக்கணும். உங்களுக்கு நிறைய பேர் கைப்பிடிச்சி உங்களை தூக்கி விடுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போவும் நீங்கள் வரல. சாதிங்கிறது மூட நம்பிக்கை அப்படின்னு இங்கே விலைக்கு சொல்வதற்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. பல்வேறு சந்தர்ப்பங்களில் நீங்கள் அதை ஒப்புக்கொண்டு உண்மைதான் நீங்கள் ஒத்துக்கொண்டாலே அந்த பள்ளத்தாக்கிலிருந்து வெளியே வந்து விடலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? சாதியை விடாமல் அதை காப்பாற்றணும், அந்த பள்ளத்தை காப்பாற்றணும். அந்த பள்ளத்தில் இன்னும் பலர் விட வேண்டும் என்று அதை நிரப்ப விடாமல் அதற்குள் இருந்து கொண்டு அந்த பள்ளத்தை காவல் காக்கிறீர்கள். அப்படின்னா நீங்கள் தோத்துட்டீங்க. இந்த உலகை வெல்ல முடியவில்லை. சாதி என்கிற பள்ளத்தில் விழுந்துட்டீங்க, மதம் என்கிற பள்ளத்தில் விழுந்துட்டீங்க. மூட நம்பிக்கை, ஆடம்பர மோகம், நோய்கள் என்கிற பள்ளத்தில் நோயாளிகள் அத்தனை பேரும் தோத்துட்டாங்க. அதிலேருந்து வெளியில் வந்திருக்கணும். ஆரோக்கியமான வாழ்க்கை தான். அப்போ அதுதான் இந்த உலகை அவர் வென்று விட்டார் என்பதற்கான அடையாளம். மது, சிகரெட் பிடிக்கிறது, போதைப் பொருளுக்கு அடிமையாகிறது. அப்புறம் தாய்மொழி மீது மோகம் இல்லாமல் அந்நிய மொழிக்கு அடிமையாகிறது. அது ஆங்கிலமாக இருக்கலாம், அந்நிய மொழி. அது ஒரு பகுதியில் இருக்கிற தாய்மொழியை தவிர மற்றது எல்லாமே அந்நிய மொழி. அந்த அந்நிய மொழி பற்றோடு வாழ்வது, அந்நியர்களாக வாழ்வது, இவர்கள் எல்லாமே தோத்துட்டாங்க. இந்த உலகை வெல்ல அவர்களால் முடியவில்லை. அதனால் தாய்மொழி பற்று இருக்கணும். நீ அதை தவிர இப்போ தமிழ்நாடுன்னா நீ தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டு பல வருடங்களாக தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டு நீ வேறு மொழியை வீட்டில் ஒரு மொழி வெளியில் ஒரு மொழி பேசுகிற அப்படின்னா உனக்கு ஆங்கில மோகம் இருக்குது, அல்லது ஹிந்தி மோகம் இருக்குது, அல்லது உருது மொழி வீட்டில் பேசிகிட்டு இருக்க, வீட்டில் தெலுங்கு மொழி பேசிகிட்டு இருக்க அப்படின்னா கண்டிப்பாக நீ இந்த உலகை ஒரு நாள் வெல்ல முடியவில்லை என்று அர்த்தம். நீ தோத்துட்ட அப்படின்னு அர்த்தம். நீ ஒரு கோழை என்று அர்த்தம்.
அதனால் நேர்மையாக வாழணும், சுதந்திரமாக வாழணும், பிறருக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது, பிறருக்கு துன்பம் தராமல், பிறருடைய சுதந்திரத்துக்கு குறுக்கிடாமல், பிறருடைய உரிமைகளுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பளித்து வாழ வேண்டும். இப்படி இந்த உலகை வெல்வது என்பது அதற்கான வழியே வேறு. இவன் என்ன பண்ணுறானுங்க, உலகை நான் தான் வெல்றேன், நான் தான் வல்லரசுன்னு நிரூபிக்கிறதுக்கு அணு ஆயுதங்களை குவிச்சு வச்சுருக்கான். குவிச்சு வச்சுட்டு பிறரை அச்சுறுத்துக்கிறான். நான் தான் அந்த வல்லரசு, நான் தான் அந்த உலகத்திலே பெரிய ஆளு, அந்த நாட்டு மக்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம தான் அந்த உலகத்திலே வல்லவர்கள் அப்படிங்கிற ஒரு நினப்பு. அப்புறம் கடந்த கால வரலாறுன்னு பார்த்தா அலெக்சாண்டர் தான் அவர் உலகை வெற்றி கொண்டவர் அப்படின்றான். பைத்தியார்த்தம். அதெல்லாம் ஒரு வன்முறைங்கிறது ஒரு பள்ளம். அந்த பள்ளத்தாக்கிலேருந்து அவர் வெளியே வர முடியல. அவர் எப்படி உலகத்தை அமைதியாக அடைய வேண்டும்? ஒவ்வொருவரும் உலகத்தை வெல்ல வேண்டும் என்றால் அதுலேயும் ஒரு சமத்துவம் இருக்குது. எல்லாரும் உலகத்தை வெல்ல முடியும். எல்லாரும் உலகத்தை வெல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. எல்லாருக்கும் அமைதி தேவை. அமைதி தான் உலகத்தை வெல்வதற்கான ஒரே வழி, உலகத்தை வென்றதற்கான ஒரே அடையாளம். அமைதி, ஆரோக்கியம், மகிழ்ச்சி, பாதுகாப்பு. அமைதி, ஆரோக்கியம், மகிழ்ச்சி, பாதுகாப்பு. பாதுகாப்பு இருந்தால் தான் அமைதி இருக்கும். பாதுகாப்பு இருந்தால் தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும். பாதுகாப்பு இருந்தால்தான் ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும். அப்போ இந்த நான்கிற்கும் எதிரானது இது மூட நம்பிக்கைகள், ஆடம்பர மோகம், நோய்கள், வன்முறை உணர்ச்சி, அப்புறம் உணவு மூட நம்பிக்கை, உணவு சார்ந்த மூட நம்பிக்கை, இப்படி பல்வேறு விதமான மூட நம்பிக்கைகளில் இந்த உலகத்தை வெற்றி கொள்ள வேண்டுமென்றால் அறிவுடையவர்களால் மட்டும்தான் முடியும். மூட நம்பிக்கை உடையவர்களால், சாதி மத நம்பிக்கை உடையவர்களால் இந்த உலகத்தை அவர்களால் வெல்லவே முடியாது. அவரெல்லாம் தோத்துட்டாங்க. கோழைகள் அவங்களாம். சந்தேகத்துக்கு இடமில்லாமல் அவங்கெல்லாம் ஒரு பயந்தாங்கொல்லிகள், பீச்சாடிகள் அப்படின்னு அர்த்தம். ஒரு அறிவுபூர்வமான வாழ்க்கை வாழ்வதற்கு, மூட நம்பிக்கைகளை கடந்து வருவதற்கு ஒரு அறிவு ஒரு துணிவு தேவை, ஒரு வீரம் தேவை. அதனால் அடிமைத்தனத்தை வெல்ல வேண்டும். ஒரு ஆணிடம் சர்வாதிகார மனப்பான்மை இருக்கிறது என்றால் கண்டிப்பாக அந்த ஆண் தோத்துட்டான்னு அர்த்தம். அவனால் இந்த உலகத்தை வெல்ல முடியலைன்னு அர்த்தம். ஒரு பெண்ணிடம் அடிமைத்தனம் இருக்கிறது அப்படின்னா, ஒரு ஆண்களுக்கு அடிமையாக ஒரு பெண் இருக்கிறாள் என்றால் அவளும் இந்த தோத்துட்டா, அவள் இந்த உலகத்தை வெல்ல முடியவில்லை அப்படின்னு அர்த்தம். அவகிட்ட அமைதி இல்லைன்னு அர்த்தம். அதனால் உலகை வெல்வதற்கான வழிங்கிறது அது வேறு. அது நம்ம வேறு மாதிரி புரிஞ்சுக்கணும். இவங்க வன்முறையை கையில் எடுத்துக்கிட்டு ஆயுதங்களை குவிச்சிக்கிட்டு வல்லரசுன்னு பேரிடு உலகை சண்டை போட்டு பிறரை சாகடித்து அதுதான் அப்படின்னா அது எத்தனை பேரால் அந்த வெற்றிங்கிறது எத்தனை பேருக்கு கொடுக்க முடியும்? உங்களால் யாரோ ஒருத்தருக்கு தான், இருவருக்கு தான் கொடுக்க முடியும். ஏதோ ஒரு நாட்டினருக்கு தான். ஆனால் எல்லாருக்கும் அந்த வெற்றி தேவை. நாம் இந்த உலகை வெற்றி கொண்டவர், இந்த உலகை நாம் வெற்றி கொண்டிருக்கிறோம், நாம் வீரம் படைத்தவர் அப்படிங்கிற உணர்வு இந்த உலகில் வாழ்கிற அனைத்து ஆண்களுக்கும் அனைத்து பெண்களுக்குமே தேவை. அப்படின்னா அது கட்டாயம். அது அமைதி தான் நீ ஒரு 40 வயசுக்கு மேலே அல்லது உங்கள் உடம்புல ஆரோக்கியம் இருக்கணும், உங்கள்கிட்ட அமைதி இருக்கணும், பாதுகாப்பு இருக்கணும், மகிழ்ச்சி இருக்கணும் உங்கள் வாழ்க்கையில். அதுதான் உலகை வெல்வதற்கான வழி. வாழ்க்கையை அனுபவிக்கணும் நீங்கள். அதுதான் உலகை வென்றதற்கான அடையாளம். அதனால் இந்த உலகை வெல்வது என்னவென்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அனைவருமே உலகை வெல்ல வேண்டும், வென்றாக வேண்டும். அந்த கட்டாயம் இருக்குது. இந்த உலகத்தை வெல்ல வேண்டிய கட்டாயம் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு ஆண்களுக்கும் ஒவ்வொரு பெண்களுக்கும் இருக்கிறது. அதுதான் வெற்றி. இந்த உலகை வென்று நீங்கள் வெற்றி பெற வேண்டும். மனுஷங்களை கடந்து வரணும். மனுஷங்க பல்வேறு விதமாக இருக்காங்க. கெட்டவங்க இருக்காங்க, உங்களை சூழ்ச்சி செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், உங்களை கோபப்படுத்தி உங்கள் மனதில் அமைதி இல்லாமல் செய்வதற்கு, வெறி பிடிக்க செய்வதற்குரிய மனுஷங்க இங்கே இருக்காங்க. அவங்களெல்லாம் கடந்து வரணும், அவங்களெல்லாம் ஜெயிக்கணும். அவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும், சிலர்கிட்ட பழகக்கூடாது, இடைவெளியோட பழகக்கூடாதுன்னா கட்டுப்பாடோடு பேசணும். யார்கிட்ட உரிமை எடுத்து பேசணும், யார்கிட்ட கட்டுப்பாடோடு பேசணும், ஒருத்தருக்கு எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்கணும், எந்த அளவுக்கு அந்த மாதிரி மனுஷங்கிட்ட பழகிறதுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அந்த அமைதியை பாதுகாக்க முடியும். எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பழகணும்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக மனசில் அமைதி இருக்காது. அதனால் கரண்ட்டுன்னா அது நம்ம எப்படி கையாளணும்? அது பாதுகாப்பு உபகரணங்கள்ட்ட தான் கையாளணும். கரண்ட்டுன்னா அதுக்காக கரண்ட்டை நான் பிடிப்பேன், எனக்கு ஷாக் அடிக்கக்கூடாதுன்னா எப்படி?
அப்போது நம்ம பாதுகாப்பாக இருக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான். அது மாதிரி மனுஷங்க இருக்காங்க பல்வேறு விதமானவர்கள். அமைதிக்கு எதிரானவர்கள், உங்கள் மனதில் அமைதியை ஏற்படுத்துவதற்கு அமைதியை உதவாதவர்கள். மனுஷங்க பல்வேறு விதமாக யார்கிட்ட பழகணும், யார்கிட்ட உரிமை எடுத்து பழகணும், பிடித்தவங்க யார், பிடிக்காதவங்க யார் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். யார் பிடித்தவங்க பிடிக்காதவங்க, ஏன்னா அந்த உணர்ச்சி நிறைய பேருக்கு இல்லை. ஏன்னா மக்கள்லாம் பெரும்பாலான அடிமையாயிட்டாங்க. அந்த உணர்ச்சியே இல்லை, அந்த அறிவு இல்லை. பிடித்தவங்க யார் பிடிக்காதவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிற அந்த அறிவு நிறைய பேருக்கு இல்லை, அந்த முயற்சியே இல்லை. மனுஷங்களை போய் தேட மாட்டேங்கிறாங்க. ஒரு வயசில் புதிய மனிதர்களை அல்லது உறவுமுறைகளை தேடுகிற முயற்சியை விட்டுடுறாங்க. போதும் அப்படின்னு சொல்லிட்டு உறவினர்களை தேடுகிற முயற்சியை கைவிட்டு விடுகிறார்கள். அப்போ என்ன அது, உறவினர்களை நண்பர்களை தேடுகிற முயற்சியை கைவிட்டுறாங்க. பிடிச்சிருக்கு, இவங்கள நம்மளுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறதுலாம் தெரில. சும்மா உறவு முறை அப்படின்னு காரணம் காட்டிட்டு இவங்க நம்மளை நேசிச்சாகணும் அப்படின்னு பிறரை வற்புறுத்துறது. உனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையே, என்ன நீ நேசிச்சாகணும், எனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையே, நான் ஒன்று நேசிக்கிறேன்னு சொல்கிறது. அந்த மாதிரிலாம் சொல்லாமல் பிடிச்சவங்கள போய் நேசிக்கணும், பிடிக்காதவங்கள போய் நேசிக்க விடாது. இப்போ பெற்றோர்கள் பார்த்து திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. அதில் பாதி பேர் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பிடிச்சிருக்காது, ஆனால் வாழ்ந்துட்டுருப்பாங்க, சண்டை போட்டு வாழ்ந்துட்டுருப்பாங்க. அப்போ அவர்களால் கண்டிப்பாக அந்த உலகை வெற்றி கொள்ள முடியவில்லை. அவர்களுக்கு மனசில் அமைதி இருக்காது, கோழையாக மாறிடுவாங்க. அப்போ அவர்களை எப்படி நம்ம இந்த உலகை வெற்றி கொண்டவர்கள்னு சொல்ல முடியும்? அப்போ பிடிக்காதவங்களோடு வாழ்ந்துட்டுருப்பாங்க. பரிதாபப்பட்டுக்கிட்டு ஐயோ பாவம் அவன் என்ன பண்ணுவான் அல்லது அவன் என்ன பண்ணுவான், நம்ம புருஷன் என்ன பண்ணுவான், பிடிக்கல என்ன பண்ணுறது, குழந்தைய பிறந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பரிதாபப்பட்டுக்கிட்டு இவங்களுக்கு பரவாயில்ல, எனக்கு அமைதி இல்லைனாலும் பரவாயில்ல அப்போ அவங்க இந்த தோத்துட்டாங்கன்னு அர்த்தம். தயவுதாட்சினியே பார்க்கக்கூடாது. உங்கள் அமைதி தான் உங்களுக்கு பெருசாக தெரியணும். தனியாக வாழ்ந்தாலும் வாழலாமே தவிர அமைதி இல்லாமல் பிடிக்காத ஒரு வாழ்க்கையை வாழவே கூடாது. இப்படி இந்த உலகை வெல்வது என்பது அதற்கான வழியே வேறு. பல்வேறு விதமான அனுபவங்களை கடந்து இந்த உலகை நாம் வெற்றி கொண்டாக வேண்டும். அமைதியை மனதில் பெற வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நான் அமைதி இழக்க மாட்டேன், யாராலையும் எனது மனதில் அமைதி இல்லாமல் செய்ய முடியாது, நான் அமைதியை பாதுகாப்பேன். உங்கள் மனதில் இருக்கிற அமைதிக்கு நீங்கள் ஒரு பாதுகாவலராக இருக்க வேண்டும். ஒரு வீடுன்னா கதவு இருக்கிற மாதிரி, அதுதான் திறந்துருந்தால் என்ன வேணாலும் வரும் உள்ளுக்குள்ளே. அதனால் எப்போ திறக்கணும் எப்போ மூடணும், ஊருக்கு போனால் பூட்டி வைக்கணும் பூட்டு அந்த மாதிரி ஒரு அமைதி. யார் அமைதியாக இருக்கிறார் 40 வயசுக்கு அப்புறம் யார் அமைதியாக இருக்கிறார் அப்படின்னா அவர்கள் தான் இந்த உலகை வெற்றி கொண்டவர்கள். யார் ஆரோக்கியமாக இருக்காங்க, யார் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள், வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள், யார் பாதுகாப்பாக இருக்கிறார்கள், அவர்கள் தான் இந்த உலகை வெற்றி கொண்டவர்கள். அதனால் இந்த உலகை வெற்றி கொள்ள வேண்டிய கட்டாயம் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்குது, அனைவருக்குமே இருக்குது. உலகத்தை வெற்றி கொண்டே ஆக வேண்டும். அப்போ தான் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் வாழ முடியும், அன்பு பாசத்தோடு வாழ முடியும். மென்மையானவராக இருக்க வேண்டும். வன்மையானவர் என்கிற அந்த நிலையை கடந்து நீங்கள் அந்த உலகம் உங்களை வன்மையானவராக மாற்றுவதற்கு தயாராக இருக்குது. நீங்கள் கரடு முரடாக ஒரு வன்மையானவராக, அதுதான் வீரன்னு இந்த உலகம் சொல்லிகிட்டு இருக்குது. அப்போ நீங்கள் அதெல்லாம் கடந்து மென்மையானவராக நிற்கணும். அப்போ தான் இந்த உலகத்தை ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். நீங்கள் மென்மையானவராக ஆகிவிட்டீர்கள். நான் மென்மையானவனாக அந்த மென்மைத்தன்மையை, மனிதத்தன்மை, மனிதத்தன்மை அதை பாதுகாத்து மீட்டெடுத்து விட்டேன் அப்படின்னு ஒரு 40 வயசுலலாம் சொல்லணும். அப்போ தான் இந்த உலகத்தை நீங்கள் வெற்றி கொண்டவராக புரிந்து கொள்ள முடியும். அதனால் உலகை வெற்றி கொள்வதுன்னா யார்? இந்த உலகத்தை ஒவ்வொருத்தரும் வெற்றி கொள்ள வேண்டும். வெற்றி கொள்ள வேண்டிய கட்டாயம் ஒவ்வொருத்தருக்குமே இருக்குது. அமைதி என்பது அனைவருக்கும் தேவை. மகிழ்ச்சி, பாதுகாப்பு எல்லாமே அறிவு. அதனால தான் அறிவுபூர்வமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். மூட நம்பிக்கைகளுக்கு தடை போடணும். இன்றைக்கி மூட நம்பிக்கைகள் அச்சுறுத்துது, அறிவுடையவர்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. ஆதிக்கம், மூட நம்பிக்கை இந்த உலகம் முழுக்க ஆதிக்கம் செலுத்திவிட்டது, கைப்பற்றி விட்டது. இந்த மத மூட நம்பிக்கை, சாதி மூட நம்பிக்கை என்பது இந்த உலகை கைப்பற்றி விட்டது. நிறவெறி எல்லாம் இன்னும் ஏராளமாக ஆடம்பர மோகம் என்கிற மூட நம்பிக்கை இந்த உலகத்தை கைப்பற்றி வைத்திருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் உலகை வெல்ல முடியாத கூட்டம் பெருகி கொண்டே இருக்கிறது.
இந்த உலகை வெல்ல முடியாத கூட்டம். அமைதியின்மையை இந்த உலகத்தில் மனுஷங்க மனசில் அதிகமாக இருக்குது. அமைதி உடையவர்கள் ரொம்ப அரிதாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம். கோழைகளாகிவிட்டார்கள். இந்த உலகம் என்பது கோழைகளின் உலகம். இயந்திர அறிவியல் உலகம் இருக்குல்ல, இது கோழைகளின் உலகம். உலகை வெல்ல முடியாத கோழைகளின் உலகமாக இருக்கிறது. இந்த தானிய உணவுகள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கோழைகளின் உணவு. உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றோனாலே கோழைகளோட உணவு தான் அது. கோழை ஆகிடுவாங்க. அது நோயை வரவழைக்கக்கூடியது. நோய் என்பது கோழைகளின் உடலில் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை. அப்போது இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் கோழைகளின் உணவு. இது கோழைகளோட உணவு, கோழைகள் சாப்பிடுகிற உணவு. அப்போது அதெல்லாம் கடந்து வரணும். சாப்பிட்றோம் அப்படிங்கிறது நீ வருஷம் முழுக்க அதை சாப்பிட்டுட்டு இருக்க. ஒரு வயசுக்கு அப்புறம் நீ அதெல்லாம் கடந்து வா. கடந்து வந்து அதெல்லாம் விட்டுட்டு வந்துரு. ஒரு அனுபவத்துக்காக அதை சந்தித்து பார்க்கணுமே தவிர, அதை சாப்பிட்டு பார்க்கணுமே தவிர, அதையே தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்கக்கூடாது. 40 வயசுக்கு அப்புறமும் நீ சாப்பிட்ற அப்படின்னா, உனக்கு 40 வருஷமாக சாப்பிட்டியா? அதில் அப்போ இன்னுமா அதுலேருந்து வெளியில் வரல? உண்மையான உணவு என்னென்னு இன்னுமா நீ கண்டுபிடிக்கல. அந்த நோக்கமே உனக்கு இல்லை. உண்மையான உணவு என்று உண்மை எது என்கிற தேடலோடு இந்த உலக அனுபவங்களை எதிர்கொள்ள வேண்டும். எது உண்மை, எது பொய், எது போலியானது, எது நிரந்தரமானது, எது இயற்கையானது, எது செயற்கையானது என்பதை தெரிந்து கொள்கிற நோக்கத்தோடு வாழ வேண்டும். ஆனால் நீ என்ன நினைக்கிற? உனக்கு அப்படி ஒரு நோக்கமே கிடையாது. சாப்பிடும்போதும் எது இது உண்மையான சாப்பாடா இது அப்படிங்கிற சந்தேகத்தோடு தான், அதை தெரிந்து கொள்கிற நோக்கத்தோடு தான் இதை சாப்பிடணும். இந்த இட்லி, பூரி, பொங்கல்லாம் நீ அப்படி நினச்சி சாப்பிடல. இட்லி, பூரி, பொங்கல்லாம் என்ன நினச்சி சாப்பிட்றோன்னா, இதுதான் உணவு, இதுதான் உணவாக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டே சாப்பிடுகிறாய். இது நான் இழக்கவே மாட்டேன், இதுதான் பெரிய பெரிய இன்பம்னு நினச்சி அதை சாப்பிட்றேன். அதெல்லாம் கோழைகளாக நோய்கள் உருவாக்குகிற உணவுகள். அது நோயாளி ஆகிட்டாலே அவங்க கோழை ஆகிடுவாங்க, பயப்படுவாங்க, எதை பார்த்தாலும் பயப்படுவாங்க. நோயாளிகள் பார்த்தா இந்த மழையை பார்த்து, குளிரை பார்த்து, வெயிலை பார்த்து பயப்படுவாங்க. இயற்கை அவர்களால் எதிர்கொள்ள முடியாது. நேருக்கு நேராக இயற்கையை எதிர்கொள்ள முடியாது. அந்த வீரம் அவர்களுக்கு கிடையாது. பயந்து நடுவாங்க. ஒரு பச்சை தண்ணியை பார்த்தா பயந்து நடுவாங்க. பச்சை தண்ணி குடிக்க மாட்டாங்க. எதை எடுத்தாலும் வெந்நீரில் குளிக்கிறது, வெந்நீர் குடிக்கிறது, அதை பார்த்தா பயப்படுவாங்க. பழங்களை சாப்பிட மாட்டாங்க. ஐயோ குளிச்சு சளி பிடிச்சிக்கும், பயப்படுவாங்க, பயந்தாங்கொள்ளிங்க. அந்த மாதிரி அப்போ நம்ம அதுதான் தைரியம். எது தைரியம்னா, பச்சை தண்ணி குடிக்கணும், பழங்களை சாப்பிடணும், பச்சை காய்கறிகளை சாப்பிடணும், மழையில் நனையணும், வெயிலில் நடக்கணும், வெயிலில் காயணும், மழையில் நனையணும். வெயில்லன்னா ஏதாவது சந்தர்ப்பத்தில் வெயிலை பார்த்து பயப்படக்கூடாது, குளிரை பார்த்து பயப்படக்கூடாது, மழையை பார்த்து பயப்படக்கூடாது, இயற்கையை பார்த்து பயப்படக்கூடாது. இயற்கையை பார்த்து பயந்து தான் இந்த குளிர், வெயில் இதெல்லாம் பார்த்து பயந்து தான் காங்கிரீட் கட்டடத்துக்குள்ளே மனுஷங்க ஓடி ஒழிஞ்சிக்கிட்டாங்க. எளிமையான வாழ்க்கையை பார்த்து பயந்து போய் ஆடம்பரமாக 4 பேர் என்ன சொல்லுவாங்க, நம்மளை பெருமையாக பேசணும். பெரிய வீடு கட்டினா தான் வியந்து பார்ப்பாங்க, அண்ணாந்து வாயை பொழந்துக்கிட்டு பார்ப்பாங்க. அதனால் அதுக்காக முரட்டுத்தனமாக குடும்பத்தினரோடு நேரம் செலவழிக்காமல் பணத்தை சம்பாதிக்கிறக்காக கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டே இருக்கிறது. அந்த மாதிரிலாம் இல்லாமல் குடும்பத்தோடு நேரம் செலவழிக்கணும். குழந்தைகளோடு, மனைவியோடு, கணவனோடு நேரம் செலவழிக்க வேண்டும். அப்பாவோடு, அம்மாவோடு, தாத்தாவோடு, பாட்டியோடு நேரம் செலவழிக்க வேண்டும். அதுதான் வீரம். இந்த உலகத்துக்கு பயந்துக்கிட்டு நிறைய இன்பங்களை தியாகம் செய்து விடுகிறார்கள். நிறைய அனுபவங்களை தியாகம் செய்து விடுகிறார்கள். முரட்டுத்தனமாக உழைக்கிறீங்க, குடும்பத்தோடு நேரம் செலவழிக்காமல், கண்டிப்பாக நீங்கள் வீரமுடையவர்களாக இருக்கவே முடியும். நீங்கள் பயந்துட்டீங்கன்னு அர்த்தம். இந்த உலகம் உங்களை இதுதான் வெற்றி, இதுதான் அப்படின்னு சொல்கிறதுனால அதுக்கு போய் பயந்துக்கிட்டு போய் வேலை பார்த்துட்ருக்கீங்க. பயந்தாங்கொள்ளி நீங்கள். அதனால் இந்த உலகத்தில் இது சொல்லும், இப்படி தான் இந்த உலகம் அச்சுறுத்தும். வெற்றி, அதுதான் வெற்றி, நீ இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், விண்வெளிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வெற்றி அப்படின்னு சொல்லி இந்த உலகம் உங்களை அச்சுறுத்தி கொண்டு இருக்கிறது. அதுக்கு பயந்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நியாயமான அனுபவங்கள், ஒரு மனுஷங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான அனுபவங்கள்லாம் தியாகம் பண்ணிவிட்டு அந்த வெற்றியை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கீங்க. முரட்டுத்தனமாக உழைக்கிறீங்க. நேரங்காலம் பார்க்காம முரட்டுத்தனமாக உழைச்சிட்ருக்கீங்க. நம்ம ஒரு உழைப்புனா எல்லா விதமான அனுபவம். இன்றைக்கி மக்கள் விளையாடுறதே கிடையாது. விளையாடுறதுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். டெய்லி 1 மணி நேரம் விளையாடணும். விளையாடுற அனுபவங்களை தியாகம் செய்துவிட்டு உழைத்து கொண்டிருக்கிறார். தினமும் ஆடல் பாடல், அந்த பொழுதுபோக்கு அது தேவை. அதுதான் மனசுக்கு அமைதி தரும். விளையாட்டு அமைதியை தரும். அதெல்லாம் தேவையில்லை. அமைதியை தருகிற நடைமுறைகள் இதெல்லாம்.
ஒரு குடும்பம், அப்புறம் விளையாட்டு, கலைகள், கலை படைப்பு திறனை வெளிப்படுத்துவது, ஆடல், பாடல், ஓவியம், கவிதை, இதெல்லாம் வந்து அமைதியை தரக்கூடியது. அப்போ அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், தொழிலில் நாம் பெறுகிற வெற்றி தான் உண்மையான வெற்றின்னு சொல்லிட்டு இப்போ தொழிலுக்காகவே தொழிலே செஞ்சிட்ருக்கோம். நாள் முழுதும் தொழில் தான் நிறைய செய்கிறோம். இதுலேருந்துலாம் வெளிவர்றது தான் அப்போ தான் இந்த உலகை வெல்வதற்கான வழி. இந்த உலகம் இப்படி தான் வலை விரித்து வச்சுருக்கு, அதில் போய் மாட்டிக்கக்கூடாது. அதனால் நமக்கு எல்லாம் ஒரு முழுமையான வாழ்க்கை வாழ வேண்டும். குடும்பத்தோடு நேரம் செலவழிக்கணும், காதலிக்கணும், காமம், கலை படைத்திறனை வெளிப்படுத்த வேண்டும், விளையாட வேண்டும், உடற்பயிற்சி செய்ய வேண்டும், உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும். இந்த உலகை வெல்வதற்கு 6 விதமான கட்டுப்பாடுகள் தேவை. உணவு கட்டுப்பாடு தேவை. அப்புறம் வந்து அதாவது தானிய உணவுகளை சாப்பிடக்கூடாது, உப்பு போட்டு இந்த உலகத்தில் முழுமையாக நம்ம வந்து முழுமையான வீரத்தோடு வாழ முடியுமா அப்படின்னா சந்தேகம் தான். ஏன்னா இந்த உலகம் என்பது இந்த உலகத்துக்கு கொஞ்சம் பொருத்தமாகவும் வாழணும், அதே நேரத்தில் நோயும் வரக்கூடாது. அப்படின்னா உப்பு கலந்து சமைக்கப்பட்ட காய்கறி பொரியல், காய்கறி கூட்டு, கீரைகள், கிழங்குகள், இதை கொஞ்சம் உப்புக்கு கொஞ்சம் அனுமதி. நம்ம முழுமையான வீரத்தோடு வாழ வேண்டுமென்றால், முழுமையான அமைதியை பெற வேண்டும், முழுமையாக நாம் இந்த உலகை வெல்ல வேண்டுமென்றால் அது இந்த உலகத்தில் நம்ம கொஞ்சம் கோழைத்தனத்தை, அதுதான் கொஞ்சம் உப்பு போட்டு காய்கறி பொரியல் சாப்பிட்றோம்ல, அதுக்காக நம்ம வந்து சோறெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது. சோறு சாப்பிடாம காய்கறி பொரியல், கீரை கூட்டில் கொஞ்சம் உப்பு போடுறோம், சமைச்சு சாப்பிடணும், அவ்வளோதான். ஒரு முழுமையான அமைதியை, முழுமையான வீரத்தை பெறணும் அப்படின்னா அது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை தான். 2040 அப்புறம் தான் இந்த தானிய உணவுகளும் சாப்பிட மாட்டாங்க, மாமிசம் சாப்பிட மாட்டாங்க, மீன், முட்டை இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, உப்பு எடுத்துக்க மாட்டாங்க, குறிப்பாக உப்பு எடுத்துக்க மாட்டாங்க. பச்சை காய்கறிகள், வேக வைக்கப்பட்ட கிழங்குகள் அல்லது பச்சையான கிழங்குகள், இந்த மாதிரி ஒரு 100% அமைதி, 100% வீரம் என்பது அந்த உலகத்தில் தான் சாத்தியம் இந்த மனுஷங்களால். இந்த உலகத்தில் நீங்கள் வெறுமனே பச்சை காய்கறி பழங்களை சாப்பிட்டிங்கன்னா இந்த உலகத்தை புரிஞ்சிக்க முடியாது. இது வந்து கோழைகளோட உலகம். இந்த கோழைகளோட உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு குறைந்தபட்ச கோழைத்தனமாக இருக்கணும். நீங்கள் வீரனாக இருந்தால் கோழைகளால் நிரம்பிய இந்த உலகத்தை புரிஞ்சிக்கவும் முடியாதுல்ல. அதனால் இந்த உலகத்தையும் வெல்லணும், அதே நேரத்தில் கொஞ்சம் கோழைத்தனத்தை நம்ம கொஞ்சம் அனுமதிக்கணும், அனுமதிக்கப்பட்ட கோழைத்தனம். இப்போ எப்படி அடிமையாக உழைக்கிறாங்கள, இன்னொருத்தர் கீழே உட்காந்து மேனேஜரு, ஒரு மேலதிகாரி அப்படின்னு சொல்லி அடிமையாக உழைக்கிறாங்கள, இது அனுமதிக்கப்பட்ட அடிமைத்தனம். அது மாதிரி கோழைத்தனமும் அனுமதிக்கப்பட்டது. அது ஒரு அளவு தான் இருக்குது. ஓவராக போய் ரொம்ப கோழைத்தனம் வந்துடக்கூடாது. அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகத்தில் நமக்கு கோழைத்தனமும் கொஞ்சம் தான் தேவைப்படுது. அப்போ அடிமையாகவும் இருக்கிற அடிமைத்தனமும் கொஞ்சம் தான் தேவைப்படுது. அப்போ முழுமையான விடுதலை என்பது இந்த இயந்திர அறிவியல் உலகில் சாத்தியமே இல்லை. இந்த உலகில் முழுமையாக இந்த உலகை வெற்றி கொள்ள வேண்டுமென்றால் இயந்திர அறிவியல் உலகை இல்லாமல் செய்ய வேண்டும். அப்போ தான் அமைதி என்பது எல்லாருக்குமே சமத்துவமாக பொதுவாக கிடைக்கும். இயந்திர அறிவியல் உலகை வெற்றி கொண்டு அது இல்லாமல் அதை அழிந்து போய் அப்புறமா வருதுள்ள 2040 அப்புறம் வருகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை, அதுதான் வந்து இந்த உலகத்தையே நம்ம ஜெயிக்கணும். இந்த உலகம் இயந்திர அறிவியல் உலகமே அது போலியானது என்பதை உணர்ந்து, பொய்யானது, நிலையற்றது, நிரந்தரமற்றது, செயற்கையானது என்பதை உணர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உதவாது, தகுதியற்றது, மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு உலகம், பாதுகாப்பற்ற உலகம் என்பதை உணர்ந்து இது செயலிழந்து போய் அப்புறமா இயற்கையோடு இணைந்து மனித வாழ்க்கைக்கு போகிறோம்ல, அதுதான் வந்து இந்த உலகை வெல்வதற்கான வழி. இந்த உலகை வெல்லணும், இந்த உலகை அழித்து விட்டு வெல்ல வேண்டும், செயலிழக்கணும். அது நம்மளாக செயற்கையாக அழிக்கக்கூடாது, அது பாட்டு செயலிழக்கணும். மீண்டும் ஒரு முறை இப்படி ஒரு அனுபவம் மனுஷங்களுக்கு வந்துடக்கூடாது. இயற்கையான ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிற அந்த அளவுக்கு இனிமேல் எக்காரணம் கொண்டு மனுஷங்களால் இப்படி ஒரு உலகம், இயந்திர அறிவியல் உலகம், இதற்கான முயற்சி மனுஷங்களுக்கு வரவே கூடாது. இந்த ஆசை மனுஷங்களுக்கு வரவே கூடாது. அப்படின்னா அதுக்கு இயற்கையான பாதுகாப்பு தான் மொத்தம். வெறும் அறிவுரைகளாலோ கருத்துக்களை பரப்புறதெல்லாம் வராது. வெறும் இயற்கையாக அது வந்து இயற்கையாக நடக்கணும். மூளையில் அந்த மாற்றம் நடக்க வேண்டும். அதுதான் வந்து மூளையின் செயல்பாட்டில் ஏற்படுகிற மாற்றமாக நான் உங்களுக்கு அதை சொன்னேன். மூளையில் ஏற்படுகிற மாற்றம் என்பது என்னது? அதன் செயல்பாடுகள். இப்போ வந்து எண்ணங்கள், கனவுகள், நினைவுகள், யோசனைகள், சிந்தனைகள், கற்பனைகள் வந்துக்கிட்டே இருக்கா? இடைவெளியே இல்லாமல் வந்து கொண்டே இருக்கிறதா? ஓய்வு இல்லாமல் வந்து கொண்டே இருக்கிறதா? அது வந்து இனிமேல் வராது. இனிமேல் பிறக்கிற குழந்தைகளுக்கு ஒரு 2024 அப்புறம் பிறக்கிற குழந்தைகள்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து உறுதியாக இது சொல்ல முடியாது. 2023 இருக்கலாம், 24 இருக்கலாம்.
25 கூட இருக்கலாம். ஆனால் இனிமேல் பிறக்கிற குழந்தைகளுக்கு வந்து பிற்காலங்களில் அவர்கள் மனதில் வந்து எண்ணங்கள், கனவுகள், யோசனைகள், கற்பனைகள் இதெல்லாம் தொடர்ச்சியாக வரவே வராது. அதுதான் வந்து நம்ம அனைத்து விதமான மூட நம்பிக்கைக்கும் காரணம். கடினமாக உழைப்பதற்கு, முரட்டுத்தனமாக உழைப்பதற்கு அதுதான் காரணம். விண்வெளிக்கு போகிறாங்க பாருங்கள், அதுக்கெல்லாம் வந்து அந்த மனதில் உள்ள மனது வந்து தொடர்ச்சியாக இயங்கி கொண்டே இருக்கிறது. மனதில் இடைவெளியே இல்லாமல் எண்ணங்கள், கனவுகள் வந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் காரணம். அது வந்து அப்பப்போ ஒரு யோசனை, அப்பப்போ ஒரு சிந்தனை, எப்போ அப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய இடைவெளி, அப்புறம் ஒரு யோசனை, ஒரு நிறைய இடைவெளி, அப்புறமா ஒரு நினைவுகள், அப்புறமா ஒரு இடைவெளி, அப்புறமா ஒரு எண்ணங்கள், அப்புறம் நிறைய இடைவெளி, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஒரு எண்ணங்கள். இந்த மாதிரி மனசு செயல்பட்டால் மனுஷங்களால் கஷ்டப்பட்டு உழைக்கவே முடியாது. அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகம் மனுஷன் கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்கு காரணம் இந்த தொடர்ச்சியாக உழைத்து கொண்டே இருக்கிற இந்த மனதில் இருக்கிற அமைதியின்மை, அதில் உள்ள கோபம், அமைதியின்மையால் ஏற்படுகிற கோபம். அந்த கோபம்தான் இந்த உலகம் மனுஷங்க கடினப்பட்டு உழைப்பதற்கு காரணம், முரட்டுத்தனமாக. அதனால தான் இவ்வளோ பிரம்மாண்டமான சாதனைகளை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள், அவர்களால் உருவாக்க முடிந்திருக்கிறது. அதிலே மனசு வந்து அப்பப்போ ஒரு யோசனை, சிந்தனைகள், இடைவெளி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. மனதின் இயக்கத்தில் இடைவெளி வந்துருச்சுன்னா, எப்போ தொடர்ச்சியாக எண்ணங்கள், கனவுகள்லாம் வராமல் அப்பப்போ ஒரு யோசனை, சிந்தனை, அப்பப்போ ஒரு நினைவுகள், கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு எண்ணங்கள், இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க. அவங்களால வந்து தொடர்ச்சியாக உழைக்க முடியாது, தொடர்ச்சியாக முரட்டுத்தனமாக உழைக்க முடியுங்கிற நம்பிக்கை வராது. அப்போ அவங்க வேறு வழியே இல்லாமல் மென்மையானவர்களாக தான் வாழ்வார்கள். அப்போ வேறு வழியே இல்லை. இந்த மூட நம்பிக்கை உலகமான இந்த இயந்திர அறிவியல் உலகம் வேறு வழியே இல்லை, செயலிழந்து போயிடும். இப்படி தான் வந்து அப்போது இந்த உலகத்தை வெல்வதற்கு ஒரு இயற்கையான பாதுகாப்பு என்பது அது மூளையின் செயல்பாட்டில் உள்ள மாற்றத்தால் தான் ஏற்படும் நிரந்தரமான ஒரு பாதுகாப்பு. அதான் இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் அந்த மாதிரி தான், அவங்களோட மூளை செயல்பாடு அப்படி தான் இருக்கும். இப்போ அந்த வகையில் வந்து இப்போ நான் முதலில் அந்த மனித நிலையில் முழுமையடைந்தவன் என்கிற அந்த தகுதி எனக்கு அப்படி தான் கிடைக்குது. எனது மனதின் செயல்பாடு அப்படி தான் செயல்படுகிறது. முதலில் அந்த தகுதியை நான் பெறுகிறேன். இனிமேல் பிறக்கிற குழந்தைகளுக்கு அந்த தகுதி இயற்கையாகவே வரும். அப்போ இந்த உலகை வெற்றி கொள்கிற ஒருவனாக நான் இருந்திருக்கிறேன். ஆனால் முழுமையாக நான் வெற்றி கொண்டவனா அப்படின்னா, நான் இன்னும் வந்து ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்கிறேன். நான் காங்கிரீட் கட்டடத்தில் தான் வசிக்கிறேன். அப்புறம் உப்பு போட்டு காய்கறி பொரியல்லாம் சமைச்சு சாப்பிடுகிறேன். அப்போ அந்த வகையில் வந்து நான் இன்னும் இந்த உலகை வந்து வெற்றி கொள்ளவில்லை. இருந்தாலும் உணவை மாற்றிவிட்டால் போதும், நான் வெற்றி கொண்டவனாக ஆகிவிடுவேன். உணவை மாற்றிவிட்டாலே போதுமானது. அப்போது எனக்கு அந்த வெற்றி எனக்கு மிக அருகில், நான் எப்பொழுது விரும்புகிறேனோ அது எனது கைக்கருகில் தான் இருக்கிறது. என்னால் வந்து இந்த உலகை வெற்றி கொண்டவன் என்கிற அந்த தகுதிக்கு கிட்டத்தட்ட நான் பொருத்தமானவன் தான் என்று உறுதியாக என்னால் சொல்ல முடியும். அது ஒன்றும் வெகு தூரத்தில் இல்லை, அது எனது விருப்பத்திற்கு அருகில் தான் இருக்கிறது. பழங்களை மட்டுமே சாப்பிட்டேன் அப்படின்னா எளிமையாக காங்கிரீட் கட்டடத்தில் வசிக்கிறேன். குடிசையில் வசித்தா நல்லாயிருக்கும். ஆனால் அதற்கான அனுபவங்கள், இப்படி நிறைய அனுபவங்கள், வேறு வழி இல்லை. அப்புறம் வந்து நான் வேலை செஞ்சுக்கிறேன், இன்னொருத்தர் கீழே தான் வேலை பார்க்குறேன். அடிமைத்தனத்தை நான் இன்னும் வெற்றி கொள்ளவில்லை. அந்த மாதிரி அதுக்கு கொஞ்சம் பொருளாதார வாய்ப்பு தேவை, வசதி தேவை. ஏதாவது விவசாயம் பார்க்கலாம். விவசாயம் தன்னந்தனியாக ஒரு விவசாயம் பார்க்கணும், யாரையும் கீழே வச்சுக்காமல், யாரு கீழேயும் வேலை பார்க்காம ஒரு விவசாயம் பார்க்கணும். அதுதான் வந்து வெற்றிக்கான அடையாளம். விவசாயம் என்பது வெற்றிக்கான அடையாளம். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் விவசாயம் பார்க்கணும். உணவுகளை உற்பத்தி செய்கிற விவசாய தொழிலை பார்க்க வேண்டும். அதுதான் வந்து மனுஷங்க வந்து இந்த உலகை வெல்வதற்கான அடையாளம், வெற்றி பெற்றதற்கான அடையாளம். அப்போ அதெல்லாம் நான் இன்னும் பார்க்கலல்ல. அப்போ நான் இன்னும் இந்த உலகத்தை நான் கூட இருந்து, அப்போது அது வந்து எனக்கு ஒருவேளை பொருளாதார வசதி இல்லாதனால தான் என்னால் அது முடியலை. நான் இன்றைக்கும் வந்து யாருக்கு கீழே தான் வேலை பார்க்குறேன். பிறர் சொல்லுகிற வேலையை தான் நான் செய்து பணத்தை சம்பாதிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். அப்போ இந்த உலகத்தில் எல்லாருமே வெற்றி பெறணுன்னா, இந்த இயந்திர அறிவியல் உலகம் இப்படிப்பட்ட வெற்றி கொள்ளவே விட அனுமதிக்காத ஒரு இயந்திர அறிவியல் உலகம், சூழ்நிலை கைதியாக நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதுலேருந்து விடுபடணும் அப்படின்னா 2040 வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். அப்புறம் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்துடும். அதுக்கப்புறம் அந்த வெற்றியின் அடையாளம், அது வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்பது வெற்றியின் அடையாளம். 2040 பிறகு வரப்போகிற உலகம் இருக்குல்ல, அது வெற்றியின் அடையாளம், மனித உயிர்களின் வெற்றியின் அடையாளம். பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக, லட்சம் ஆண்டுகளாக அந்த வெற்றிக்காக தான் முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள்.
பரிணாம முயற்சி என்கிற அடிப்படையில் அந்த வெற்றியை பெறுவதற்காக தான் முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குரங்கிலிருந்து மனம் எனும் நோய் ஏற்பட்டதால் மனித நிலைக்கு மாறி குரங்குகளாக விலங்குகளாக வாழ்ந்து கொண்டிருந்த நமது முன்னோர்கள் மனம் எனும் நோய் ஏற்பட்டதால் மனித நிலைக்கு மாறி அப்புறம் மனித நிலை அடைவதற்காக தான் இவ்வளோ மொழியை கண்டுபிடிக்கிறாங்க. வெற்றி பெறுவதற்காக தான் மொழியை கண்டுபிடிக்கிறாங்க. குடும்பமாக வாழ்கிறார்கள், குடும்பம் என்கிற வார்த்தையை கண்டுபிடிக்கிறார்கள். ஒழுக்கமாக வாழ்ந்து ஒழுக்கம் என்கிற வார்த்தையை கண்டுபிடிக்கிறார்கள். நேர்மையாக வாழ்ந்து நேர்மை என்கிற அறிவுபூர்வமாக வாழ்ந்து அறிவு என்கிற வார்த்தையை கண்டுபிடிக்கிறார்கள். மொழியை கண்டுபிடிக்கிறார்கள். பேசுவதற்கு மொழியை கண்டுபிடிக்கிறார்கள். ஆக வெற்றிங்கிறது வெற்றி பெறுவதற்காக தான் இவ்வளோ லட்ச வருடங்களாக நம்ம போராடி இருக்கணும். பல லட்ச வருடங்கள்லாம் இதை நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா பல லட்சம் வருடங்களாக மனம் எனும் நோயால் மனுஷங்க வந்தாங்களா. அவர் நோயில் நம்ம ஏன்னா நம்மளாம் நோயாளிகள், நோயை சுமந்து வந்திருக்கிறோம். அதனால் பல லட்சம் வருஷங்களாகலாம் நம்ம வந்திருக்க மாட்டோம். கோடி வருஷங்கள்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் அவ்வளோ வருஷம்லாம் இருந்திருக்க மாட்டோம். வேணால் 1 லட்சம் 2 வருஷம் அப்படிங்கிறது தான் என்னுடைய யூகம். என்னுடைய யூகம் தான் சரியாக இருக்கும் என்பது. ஏன்னா மனிதர்களில் முழுமையடைந்தவன் என்கிற அந்த தகுதி தான் நான் சொல்கிற யூகம். எனக்கு இருக்கிற யூகம் சரியாக இருக்கும் என்பதற்கு அதுக்கு ஒரே காரணம். அதனால் பல லட்ச வருஷங்களாக நம்ம மனம் எனும் நோயாலே நம்ம கடந்து வந்திருக்கோம் அப்படின்லாம் கிடையாது. இது இயற்கையான மாற்றம் கிடையாது. நம்ம மனம் எனும் நோயால் தான் நம்ம உடம்பு உருவ மாற்றம் அடைகிறது. குரங்குகளாக விலங்குகளாக வாழ்ந்து கொண்டிருந்தோம் நாம். மனம் எனும் நோய் ஏற்பட்ட உடல் மாற்றம் தான் இந்த மனித உடல் என்பது மனம் எனும் நோயால் ஏற்பட்ட உடல் மாற்றம், உணர்வு மாற்றம், தோற்ற மாற்றம். அந்த மனம் என்கிற நோய் இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டது. இன்றைக்கி சிரிக்கிறோம், ஒரு மாதிரி சிரிக்கிறோம், வாயை விரித்து சிரிக்கிறோம், உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறோம். தெளிவாக உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறோம், நேராக நிமிர்ந்து நடக்கிறோம். இதுவே செயற்கையானது. ஏன்னா நம்ம கைகளை ஊன்றி தான் ஒரு குரங்குகள் எப்படி நடக்கும் அது மாதிரி தான் நடக்கணும். ஆனால் நம்ம நேராக நடக்கிறோம். இதெல்லாம் ஒரு இயற்கையானது கிடையாது. நோய் ஏற்பட்டதால் ஏற்பட்ட மாற்றம். கையை 2 தொங்க போட்டு நடக்கிறோம் பாருங்கள். கையை 2ஐயும் நடக்கும்போது 2 கையும் ஆடுது, பக்கவாட்டில் ஆடுது, அசையுது. அசைக்காமல் நடக்க முடியுமா? ஆட்டாமல் நடக்க முடியுமா? நேராக நிமிர்ந்து 2 காலில் நடக்கிறோம். மார்பை நேராக காமிச்சிட்டு 2 காலில் நடக்கிறோம். ஒரு மாடு அது மாதிரி நடந்தால் எப்படி இருக்கும்? மனுஷங்க மாதிரி நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அப்போ அது எவ்வளோ வித்தியாசமாக இருக்குமோ அது மாதிரி தான் நாம் நடக்கிறது கூட. நாம் நேராக நடக்கிறோம், கையை 2 பக்கவாட்டில் அசைது ஆடுது, காலால் நடக்கிறோம், மார்பு ஃபுல்லாக தெரியுது. மார்பு அப்புறம் பிறப்புறுப்பு எல்லாமே தெரியுது, வயிறு தொப்புள் எல்லாமே வெளிப்படையாக தெரியுது. அப்படின்னா இது செயற்கையானது தான். இயற்கையான நம்ம 4 கைகளை தரையில் ஊன்றி கால்களை தரையில் ஊன்றி அப்படி தான் நடந்து போயிட்டு இருந்திருப்போம். அப்போ இப்படி நடக்கலாம். நம்மளாக மாற்றிக்கிட்டோம். உருவ மாற்றம், அந்த உடல் செயல்படுகிற முறையில் மாற்றம், உடல் உறுப்புகள் செயல்படுகிற முறையில் மாற்றம், உருவ மாற்றம், தோற்ற மாற்றம். உடம்பில் இருக்கிற ரோமெல்லாம் விழுந்துருச்சு. குரங்குகளாக வாழ்ந்து கொண்டிருந்தப்போ உடம்பில் ரோமம் இருந்திருக்கும். இப்போ உடம்புல ரோமமே இல்லாத உடல் தான் மக்களுக்கு தேவைப்படுகிறது. தலையில் மட்டும் ரோமம் வேண்டும். மீசை தாடி கூட இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஆண்கள். அந்த அளவுக்கு. அப்போ அது எதிர்காலத்தில் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்முடைய விருப்பம்தான். தாடி இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குமே, மீசை இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குமே. ஒரு ஆண் பெண் என்கிற வேறுபாட்டை தாடி இருந்தால் தான் ஒரு ஆண் என்கிறதை கண்டறிய முடியுமா? அப்படின்னா 18 வயசுக்கு நம்ம இருக்கிற பசங்களை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்? தாடி மீசை முளைக்காத ஒரு 10 பருவத்தை சேர்ந்த ஆண்களை நம்ம எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறோம்? அவங்க தாடி முளைச்ச பிறகு தான் இவங்க ஆண்கள் என்பதை கண்டுபிடிக்கிறோம். அப்படி இல்லைல்ல. ஆண் என்பதை கண்டுபிடிப்பதற்கு உங்களுக்கு தாடி மீசை தேவையில்லை. தாடி மீசை என்பது ஒரு இடையூறு தான். தாடி மீசை இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது தான். ஏன்னா இப்போ உங்களுக்கு கத்திரிக்கோல்லாம் இருக்குது. அதனால் தாடி மீசையை கட் பண்ணிக்கிறீங்க, சேவ் பண்ணிக்கிறீங்க. ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் உலோகங்கள் நாளடைவில் நம்ம விட்டு போய்விடும். உலோக பயன்பாடு என்பது இனிமேல் 2040க்கு பிறகு இந்த உலோகங்களை உற்பத்தி செய்கிற தொழிற்சாலை கிடையாது. உலோகங்களை உங்களால் உற்பத்தி செய்ய முடியாது. உலோக ஆயுதங்கள் எதையும் உற்பத்தி செய்ய முடியாது. கத்தி, அருவா, கத்திரி, பிளேடு இது எல்லாமே கிடைக்காது. இப்போ இருக்கிறது தான் கைவசம் என்ன ஆயுதங்களை வச்சுருக்கீங்களோ அதுதான்
அதை நீங்கள் எவ்வளோ காலம் பத்திரமா பாதுகாத்து வச்சுருக்கீங்களோ அதுதான் உங்கள்கிட்ட இருக்கிற உலோக ஆயுதங்கள். அது கண்டிப்பாக ஒரு 500 வருஷம் பாதுகாப்பீங்களா? இப்போ உங்கள் கையில் இருக்கிற கத்தி அருவாவை அதோட முக்கியத்துவம் கருத்தி அதோடைய பயன்பாடு ரொம்ப முக்கியமான ஒன்று, அரிதான ஒன்றுன்னு சொல்லி ஒரு 500 வருஷம் பாதுகாத்து வச்சுப்பீங்களா? அப்புறம் அது இப்போ ஏதாவது ஒரு காலகட்டத்தில் உங்களை விட்டு தொலைஞ்சு போயிடும். ஏன்னா மனித வாழ்க்கையில் புயல் வரும், வெயில் வரும், திருடு போயிடும், யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அது அவ்வளோ பெரிய ஒரு கத்தி அருவாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக, மிகப்பெரிய அரிதான ஒரு பொருள். எது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் கத்தி அருவா கடப்பாரங்கிறது மிகப்பெரிய சொத்து. அதை பாதுகாக்கணும். அது இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை கஷ்டமாக போகும். அதை எவ்வளோ காலம் பாதுகாப்பீங்க? எத்தனை வருஷம் நீங்கள் பாதுகாத்து உங்கள் பிள்ளைக்கு கொடுப்பீங்க? உங்கள் பிள்ளை அவங்க பிள்ளைக்கு கொடுப்பாங்க. இடையில பெரிய புயல் வரும், வெள்ளம் வரும், உங்கள் குடியிருப்புகள் தண்ணீருக்குள்ளே மூழ்கும், பெரிய வெள்ளம் உங்கள் குடியிருப்புகளுக்குள்ளே அடிச்சிட்டு போகும். அப்படி இருக்கும்போது அந்த நீங்கள் பாதுகாத்து வச்சுருக்கிற இரும்பு நாள் கத்தி ஆயுதம் இதெல்லாம் தண்ணீரில் அடிச்சிட்டு போக வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்படியெல்லாம் தொலைஞ்சு போகும், அப்புறம் துருப்பிடிச்சு போகும். இப்படியெல்லாம் ஒரு கட்டத்தில் இந்த உலோகங்களால் ஆன ஆயுதங்கள் உங்களை விட்டு போயிடும். இப்போது உலோகங்களால் ஆன எந்த கருவி இல்லைன்னா அந்த தாடியை எப்படி கட் பண்ணுவீங்க? கரகரன்னு அறுக்கணும். கல்லை போட்டு கரகரன்னு அறுக்கணும். தாடியை ஒரு கல்லில் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு நம்ம யாரோடைய உதவியில் நம்ம தாடியை கரகரன்னு அப்படி அறுத்து அல்லது கல்லை வச்சு நச்சு அந்த தாடியை கட் பண்ணணும். மீசையெல்லாம் எப்படி கட் பண்ணுவீங்க? ரொம்ப சிரமம். அதனால் தாடி மீசைங்கிறது உங்களுக்கு கத்திரிக்கோல் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு தாடி மீசையை அழகுபடுத்த முடியும். கத்திரிக்கோலே இல்லைன்னா ஒரு 18-20 வயசுக்கு அப்புறம் ஆண்களுடைய முகம் பாருங்கள். கத்திரிக்கோல் இந்த உலகத்தில் கத்திரிக்கோலே இல்லை, கத்தியே இல்லை, பிளேடே இல்லை அப்படின்னா ஆண்களுடைய முகத்தை பாருங்கள், பரிதாபத்துக்குரியதாக இருக்கும். பெண்கள் மட்டும் பார்க்குறதுக்கு அழகாக இருப்பாங்க. ஆண்கள் அவங்க முகம் ஃபுல்லாக தாடியாக இருக்கும். அதை கட் பண்ணுறதுக்கே பெரிய போராட்டம். அதை கட் பண்ணவே முடியாது. வேணால் தீயை வச்சு பொசுக்குவாங்க. ஒருவேளை அந்த மாதிரி கூட இருக்கலாம். தீயை வச்சு அப்படியே சூடுபடாமல் முகத்தில் காயம்படாமல் அதை பொசுக்கி எடுப்பாங்க. பொசுக்கி கட் பண்ணுவாங்க. ஒரு அளவுக்கு மேலே கட் பண்ண முடியாது. முகத்தில் தாடி இருக்கும். அதே நேரத்தில் தாடியை முழுக்கெல்லாம் பொசுக்க முடியாது. ஏன்னா தோலில் பட்டுரும். நம்ம ஒரு நெருப்பு எடுத்து நெருப்புனா எரியிற நெருப்பு கிடையாது. இது கங்கு ஒரு கட்டையில் நெருப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எரியாமல் அதில் நெருப்பு இருக்குது. தீயாக ஜுவாலை விட்டு எரியாமல் நெருப்பு இருக்குது. அதை வச்சு அப்படியே ஒத்த மூடியாக பொசுக்கி ஒரு அளவுக்கு இடைவெளி விட்டு பொசுக்கி எடுக்கணும். அது ஒரு வழிமுறை. எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருப்பாருங்க இந்த மீசை தாடி. அப்போ இது மீசை தாடிலாம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த நடைமுறை அடிக்கடி அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும். அல்லது என்ன பண்ணணும், மீசை தாடியை வளர்த்துற வேண்டியதான். மீசையை சைடில் சுருட்டி விட்டுக்க வேண்டியதான். தாடியை நேராக வளர்த்துக்கணும். மீசைங்கிறது வாயை மறைக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், மீசையை சைடில் சுருட்டி விட்டுக்க வேண்டியதான். சைடில் உருட்டி சுருட்டி அப்படி சைடு பக்கமாக திருப்பி விட்டுற வேண்டியதான். டேக் டைவர்ஷன் அப்படிங்கிற மாதிரி. இவ்வளோ ஆண்களுக்கு தாடி மீசையில் அவ்வளோ சிரமம் இருக்குது. அது இல்லாமல் இருந்தால் பெண்களுக்கு அந்த சிரமம் கிடையாது. அது இல்லாமல் இருந்தால் தாடி மீசை இல்லாமல் இருந்தால் பார்க்க நல்லாயிருக்கும், ஒரு அற்புதமாக இருக்கும். ஆண் என்பதற்கு அடையாளமாக தாடி மீசை இருக்கணுங்கிற அவசியம் தேவை இல்லை. அதுக்கு ஆண் என்பதற்கு அடையாளங்கிறது அவங்ககிட்ட ஆண் குறி இருக்குது. அவன் உடலில் ஒரு உறுதித்தன்மை இருக்கிறது. ஆண் என்பதற்கான அவன் குரலில் ஒரு குரல் என்பது அவனுக்கு ஆண் என்பதற்கான அடையாளத்தை காட்டி கொடுக்கும் அவனுடைய செயல்பாடு. அதனால் ஆண் என்பதை தெரிந்து கொள்ள நம்ம தாடி மீசை இருந்தால் தான் முடியும். அப்படி தாடி மீசை நமக்கு தேவையில்லை. அது நிறைய பேர் விரும்பலை. அதனால தான் நிறைய சேவ் பண்ணுறாங்க. அந்த விருப்பமின்மை இருக்குல்ல, அதில் ஒரு வெறுப்பு இருக்குது பாருங்கள். அது என்ன பண்ணால் நாளடைவில் இன்னும் நம்ம அந்த பரிணாம மாற்றம் முற்று பெற்று விட்டது, இனிமேல் முற்று பெற்று விட்டது அப்படின்ட்டுல நாளடைவில் தாடி மீசை முளைக்காத ஒரு சூழ்நிலை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆண்களுக்கு. ஏன்னா அவங்க அதை வெறுக்கிறாங்க, அது பிடிக்கலை அவங்களுக்கு. அந்த வெறுப்பு என்பது ஏன்னா நம்முடைய விருப்பம்தான். நம்ம உடம்பு மாறிச்சே, இது நம்முடைய விருப்பம்தான். நம்ம விருப்பப்பட்டதை நம்ம மனுஷங்களாக மாறணும் அப்படின்னா அது நம்மளது விருப்பம்தான். ஒரு பாதுகாப்பை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம மனுஷங்களாக மாறணும். ஒரு காடுகளில் வாழும் பொழுது நமக்கு ரொம்ப பாதுகாப்பே இல்லை. பிற உயிரினங்கள் அதை பற்றின ஒரு உணவு சங்கிலியில் மாட்டிக்கிட்டு எப்போ வேணாலும் வேட்டையாடப்படுவோம். அப்போ எவ்வளோ மரண பயம் இருந்திருக்கும். எல்லா உயிருக்குமே இருந்திருக்கு. ஆனால் மனுஷங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கு.
அதுக்கு என்ன காரணம், ஏன் மனுஷங்களுக்கு மட்டும் அதிகமாக இருந்ததுனாக்கா, அவங்களுக்கு வந்து ரொம்ப புத்திசாலி நினப்பு, அவங்க இந்த கைகளோட பயன்பாடு, கைகளோட செயல்பாடு, இதெல்லாம் பார்க்கும்போது பிற உயிரினங்களை விட நம்ம ஒரு புத்திசாலி இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம்ல, அதே நினப்பு தான் அன்றைக்கும் இருந்துச்சு. இன்றைக்கி நாம் நினைக்கிறோம்ல, பிற உயிரினங்களை விட நாம் வந்து புத்திசாலின்னு நினைக்கிறோம்ல, அதே நினப்பு இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி மட்டும் இல்லை, அன்றைக்கே இருந்துச்சு. அந்த நினப்பு தான் நம்மளை வந்து மனுஷங்களாகவே மாற்றிச்சு. நம்மளை வந்து என்ன நினச்சிக்கிறோம், நம்மளை புத்திசாலின்னு நினச்சிக்கிறோம், நமக்கு அறிவுன்னு நினச்சிக்கிறோம், அறிவுபூர்வமான. அப்படி இருக்கும்போது ஒரு சிங்கமோ புலியோ நம்மளை வேட்டையாடிச்சுன்னா, நம்முடைய குழந்தைகளை வேட்டையாடிச்சுன்னா நமக்கு எவ்வளோ கோவம், எவ்வளோ பெரிய அவமானமாக இருக்கும். அது அவமானமாக இருக்குமா இல்லையா? ஒரு நாய் வந்து நம்மளை வந்து கடிக்குது, ஒரு நாய் நரியும் நம்மளை வேட்டையாடிட்டு போகுது, ஒரு பாம்பு நம்மளை கொல்லுது அப்படின்னா, நாம் நம்மளை பற்றி அறிவாளின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். அறிவாளி, நாம் தான் அறிவு, நம்ம அறிவை வச்சுக்கிட்டு நம்முடைய வீரங்கிறது ஒரு அறிவுபூர்வம், நம்மளை தான் நம்ம வீரர்கள்னு நினச்சிட்ருக்கோம். சிங்கம், காட்டில் ராஜா, அதெல்லாம் சும்மா நம்மளை தான் நம்ம வீரன்னு நினச்சிட்ருக்குறோம் மனுஷங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சிங்கமோ புலியோ நம்மளை வேட்டையாடினா அது நமக்கு அவமானத்தை தரும், தலைகுனிவை தரும். நம்ம நினப்பு பொய், நாம் நினைக்கிறது பொய், சிங்கம் தான் பெருசு அப்படின்னு சொல்ல தோணும். அப்படி இருக்கக்கூடாது. அப்படிங்கும்போது தான் அப்போ மனுஷங்க தன்னை பற்றின ஒரு நினப்பு இருக்குது பாருங்கள், அந்த நினப்பை பாதுகாக்கணும். அப்படிங்கும்போது தான் இந்த மாதிரி உணவு சங்கிலியிலேருந்து விடுபடணும். அதுக்கு நம்ம மனுஷங்களாக மாறணும். குரங்குகளாக விலங்குகளாக இருந்து கொண்டிருந்த அந்த நமது முன்னோர்கள் இந்த மாதிரி பிற உயிரினங்களால் வேட்டையாடப்படுவதே ஒரு தலைகுனிவாக நினச்சாங்க, ஒரு அவமானமாக பார்த்தாங்க. அது ஒரு வெட்கக்கேடான ஒரு விஷயமாக பார்த்தாங்க. அதனால் ஒரு கோழைத்தனமாக அதை பார்த்தார்கள், தோல்வியாக உணர்ந்தார்கள். அதனால் அதை ஜெயிக்கணும், அதை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பிற உயிரினங்களெல்லாம் அடக்குனாங்க, வேட்டையாடினாங்க, விரட்டி வேட்டையாடினாங்க. வேட்டையாடி தனது வெற்றி, அதன் மூலம் நாம் தான் இந்த உலகத்தில் வலிமையானவர் என்கிற அந்த உணர்வை தக்க வைத்து கொண்டார். அதற்காகத்தான் அந்த உணர்ச்சி தான் நம்ம மனுஷங்களாக மாறுவதற்கு காரணம். அந்த உணர்ச்சி வர்றதுக்கே என்ன காரணம் அப்படின்னா, அந்த கைகள் செயல்படுகிற விதம்தான். இந்த கைகளால் ஒரு கம்பை எடுத்து அடிக்க முடியும், ஒரு கல் எடுத்து எரிய முடியும். இந்த வித்தியாசமான செயல். அப்புறம் வந்து எழுதுறது, வரைகிறது, இந்த மாதிரியான கைகளின் செயல்பாடுகள்லாம் இருக்குல்ல, இதுதான் வந்து பிற உயிரினங்களை விட நாம் வந்து வித்தியாசமானவர்கள். நாம் சிந்திப்பதற்கு காரணமே வந்து வெறும் கல் எடுத்து எறிகிறது, கம்பெடுத்து அடிக்கிறது மட்டும் கிடையாது. நாம் சிந்திப்பதற்கு எழுதுகிற அந்த வழக்கம், எழுதுவது, வரைவது, அதுதான் நமது சிந்தனையை தூண்டியது. இன்னொரு உலகத்தை உருவாக்கி வாழ முடியும், இந்த உலகத்தை நமக்கு தகுந்தாற் போன்று மாற்ற முடியும், சீர்திருத்த முடியும் என்கிற நம்பிக்கை அதுதான் கொடுத்தது. இந்த சிந்தனை, எழுத்தறிவு, எழுத்துக்களை கண்டுபிடிப்பது, மொழியை கண்டுபிடிப்பது, பேசுவதற்கான மொழியை கண்டுபிடிச்சது, இதெல்லாம் வந்து நமக்கு தகுந்தாற் மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். ஒரு செயற்கையாக வாழ்வதற்கு தான் அந்த மொழியவே கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மொழி ஏன் கண்டுபிடிக்கப்படுகிறது? நமக்கு சாதகமாக இந்த உலகத்தை மாற்ற வேண்டும். ஒரு செயற்கையான உலகம், இந்த உலகம் மட்டும் கிடையாது செயற்கையானது. நாளைக்கு நம்ம இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கை வாழ்கிறோம் பாருங்கள், அதுவும் செயற்கையானது தான். இயற்கையான வாழ்க்கைங்கிறது என்னென்னா, பிற உயிரினங்களோடு காடுகளாக அப்படி வாழ்கிறது. குடும்பம் இல்லாமல், குடும்பம் உறவுகள் எதுவும் இல்லாமல், சும்மா திருமணம்ங்கிற உறவுலாம் இல்லாமல், அப்படி எதுவும் எனக்கு இதுதான் சொந்தம், என்னுடைய நிலம் அப்படின்னு எதையும் சொல்லக்கூடாது. பிற உயிரினங்களாக உணவை தேடிக்கிட்டு, உணவு சங்கிலியில் மாட்டிக்கிட்டு, அதுதான் இயற்கையான வாழ்க்கை. இப்போ இன்றைக்கி வாழ்கிறோமே, இது வந்து செயற்கையான வாழ்க்கை. இனிமேல் வரப்போகுது 2040 அப்புறம், அதுவும் செயற்கையான வாழ்க்கை தான். ஏன்னா அதுலேயும் பாருங்கள், உன்னுடைய நிலம் இருக்குது, உனக்குன்னு சொந்தமான நிலம் இருக்குது, உனக்குன்னு விவசாய நிலம் தனியாக இருக்கிறது, நீ கூட்டு குடும்பமாக வசிக்கிறாய், நிறைய விதிமுறைகள் இருக்கிறது, விதிமுறைகளை அடிப்படையாக கொண்டு தான் நீ வாழப்போகிற. அப்படின்னா அதுவும் வந்து செயற்கையானது தான். ஆனால் இயற்கையோடு கலந்த செயற்கை, இயற்கைக்கும் ஒரு காடுகளில் தான் நாம் வாழ்கிறோம். திட்டமிட்டு உருவாக்கிய காடுகள், நமக்கு பயன் தராத காடுகளெல்லாம் அழித்து விட்டு நாமளே திட்டமிட்டு நாம் ஒரு காடுகளை உருவாக்குகிறோம். நமக்கு பயன் தருகிற பழங்களையும் உணவுகளையும் தருகிற, காய்கறிகளை தருகிற, கீரைகளை தருகிற, கிழங்குகளை தருகிற ஒரு காடுகளை நாம் உருவாக்கப் போகிறோம் விவசாயம் என்கிற தொழில் மூலமாக. அதுவும் செயற்கையானது தான், அது வந்து இயற்கையானது கிடையாது. ஆனாலும் அது இயற்கை, அதில் வந்து இதுக்கு மேலே செயற்கையெல்லாம் நம்ம வாழ முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப இயற்கையாக வாழ்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, பிற உயிரினங்களைப் போல் வாழ்ந்துட்டோம், காடுகளோடு காடுகளாக, குடும்பம் என்கிற அமைப்பு இல்லாமல், திருமணம் என்கிற ஏற்பாடு இல்லாமல், சும்மா அப்படியானதானு இயற்கையாக வாழ்கிறோன்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நமக்கு பாதுகாப்பு கிடையாது.
பாதுகாப்பு கிடையாது. மனுஷங்களுக்கு எதிரியாயிரும், ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு அப்புறம் பிற உயிரினங்களை நம்ம வேட்டையாடிட்டு போகும். அப்போ நம்ம செயற்கையாக வாழ வேண்டிய கட்டாயம் இருக்குது. குடும்பமாக ஊர் என்கிற அமைப்பை ஏற்படுத்த வேண்டும். அப்புறம் குடிசையில் வசிக்க வேண்டும். குடிசையில் வசிக்கிறது செயற்கையானது தானே. அதனால் பிற நம்ம குரங்குகளாக விலங்குகளாக வாழ்ந்திருக்கும் போது சும்மா திறந்த வெளியில் படுத்து கிடந்திருப்போம். மரத்தில் எங்கே மறைவிடம் இருக்கோ அங்கே படுத்து கிடந்திருப்போம். இன்றைக்கி குடிசையில் வாழ்கிறோம் அப்படின்னா அதுவும் செயற்கையானது தானே. ஆனால் அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. குடிசையை அதாவது செயற்கையாகவும் வாழணும். அதுக்கு மேலே செயற்கையை தவிர்க்க முடியாது. இதற்கு மேல் தவிர்க்க முடியாது. நம்ம அதுக்காக காங்கிரீட் கட்டடத்தில் வசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் குடிசை என்பது தவிர்க்க முடியாது. காங்கிரீட் கட்டடம் என்பது தவிர்க்க முடியும் நம்மளால். அதனால தான் இது செயலிழக்க போகுது. தேவையற்றது இது. செயற்கையாக வாழணும். அதுக்காக இவ்வளோ பெரிய சுமையெல்லாம் தூக்க வேண்டிய அவசியம் இல்லை. செயற்கையாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக விண்வெளிக்கு போகிறது, கப்பலில் போகிறது, விமானத்தில் போகிறது, 100 மாடி கட்டடத்தில் வசிக்கிறது, இதெல்லாம் செயற்கையான இந்த அளவுக்கு சுமைகளை தாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அளவுக்குலாம் தேவையில்லை. செயற்கையானது வாழணும் தான். செயற்கையாக வாழணும். ஒரு குடிசை அவ்வளோதான். ஒரு விவசாய நிலம் அவ்வளோதான். செயற்கையும் நமக்கு தேவை. அதுக்காக செயற்கையை இழந்து விடவும் முடியாது. அதுக்காக இயற்கையிடமிருந்து விலகி விடக்கூடாது. செயற்கையாக வாழ்கிறோன்னு சொல்லிட்டு நாம் காங்கிரீட் கட்டடம் பஸ்ஸு காரு லாரின்னு சொல்லிட்டு வாழ்ந்துக்கிட்டு இயற்கையிடமிருந்து விலகி விட்டோம். இயற்கையிடமிருந்து வெகு தூரம் சென்று விட்டோம். அந்த மாதிரி வாழக்கூடாது. இயற்கையிடமிருந்து செயற்கையான நாம் வாழுகிற செயற்கையான வாழ்க்கையை நம்ம இயற்கையிடமிருந்து விலக்கி வைத்து விடக்கூடாது. அந்த இயற்கையோடு கலந்து ஒரு செயற்கையான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அதுதான் இந்த உலகை வெல்வதற்கான வழி. இந்த உலகை நாம் வெற்றி கொள்ள வேண்டும். அமைதி தான். பல்வேறு விதமான அனுபவங்களை கடக்கணும். அதுக்கு சுதந்திரம் தேவை. சுதந்திரத்தை மறுப்பது எது? இந்த மதமும் சாதியும் இதுதான் ஆடம்பர மோகம். இதெல்லாம் சுதந்திரத்தை மறுக்கக்கூடியது. இந்த உலகை வெல்ல விடாமல் உன்னை கோழையாக வைத்திருக்கக்கூடியது. உன் உடலில் நோயை வரவழைக்கிற உணவுகள், இப்படி இதெல்லாம் கடந்து வரணும். இதெல்லாம் ஜெயிச்சு வரணும். ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் ஜெயிக்கணும். ஜெயிச்சுட்டு வந்தால் தான் நீங்கள் இந்த உலகை வென்றவர் என்பதுக்கு அதான் அடையாளம். ஒரு வாட்டி தான் பிறக்குறீங்க. அதனால் ஒரு வாட்டி தான் உங்களுக்கு வாய்ப்பு. உங்கள் வாழ்வில் நீங்கள் இந்த உலகை வெற்றி கொண்டீர்களா அப்படின்னு ஒரு 40 வயசுக்கு அப்புறம் ஒவ்வொரு கணமும் அந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கும். சின்ன வயசுலேயே கேட்கணும். சின்ன வயசுலேயே நீங்கள் வெற்றி கொண்டு வர வேண்டிய எல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும். அதனால் நான் 6வது படிக்கும்போதே சாதிங்கிறது 6வது படிக்கும்போது இல்லை 8வது படிக்கும்போது நினைக்கிறேன், சாதியை விட்டு நான் முழுமையாக வெளியே வர முயற்சி அது மதத்தையும் விட்டு வெளியே வந்துட்டேன். அந்தளவுக்கு பல்வேறு காரணம் அப்படியே ஆராய்ச்சி பண்ணி வெளியே வரணும். அப்படி அந்த மாதிரி இருக்கணும். இன்னும் இப்போ வயசான பிறகு கூட சாதியை பிடிச்சி தொங்கிக்கிட்டு மியூசியம் அது மாதிரி இருக்கக்கூடாது. மதத்தை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இன்னும் பீச்சாடியாகவே வாழ்கிறது தான் பெருமை அப்படின்னு நினைக்கக்கூடாது.